வணக்கம் மக்களே. சசி முத்து யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க இருக்கிற பதிவு என்னவென்றால், அம்மா அப்பா பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, சரிங்களா, எல்லா பிள்ளைகளுக்காகவும் இந்த பதிவு, எல்லா அம்மா அப்பாவுக்காகவும் இந்த பதிவு. இதை முக்கியமாக ஃபுல்லாக நீங்கள் பார்த்து இந்த 2025 இருந்து 26க்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு போகிறீங்க. ஒரு வருஷம் என்பது 365 நாள். எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு யுகம் கடந்து வரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி இந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முழுசாக புரிய வரும், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன அப்படின்னா, லவ் பண்ணுற பசங்களாக இருந்தால் அவங்க அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சின்னு சொன்னால் அப்படியே டவுனாகி உக்காந்துடுறீங்க, அடுத்த நிலைக்கு போகாமல், சரிங்களா? சிலர் தற்கொலை என்ற விபரீதமான முடிவை எடுக்கிறீங்க. அது தவறான ஒரு விஷயம், சரிங்களா? அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை நாள் தெரியுங்க, எத்தனை மாதம் தெரியுங்க, எத்தனை வருஷம் தெரியுங்க, யோசிச்சு பாருங்க. ஆனால் நீங்கள் பிறந்ததுலேருந்து ட்ராவலிங், உங்களோட இறப்பு வரைக்கும் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் தாய் தகப்பன் மட்டுமே. மற்ற உறவுகள், நண்பர்கள் எல்லாமே இடையில் வந்தவர்கள், இடையில் போகிறவர்கள், சரிங்களா? ஆனால் இவங்க மட்டும்தாங்க உங்களுக்கு லைஃப் லாங் வரவங்க. அதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இந்த தற்கொலை என்ற ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றது என்னுடைய மிக தாழ்மையுள்ள கருத்து. ஆமாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விழுந்துட்டீங்கன்னு சொன்னால் எழுந்துக்கிறது கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி கண்மூனித்தனமான அன்பை வைத்து விட்டீர்கள் என்றால் அதிலிருந்து வெளியே வருவது மட்டுமே உங்களுக்கு கஷ்டம். அதை ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன், இல்லைன்னே சொல்ல. சரிங்க, அடுத்த ஆப்ஷன் யோசிச்சு பார்ப்போமா? உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, அடுத்த விஷயம், ஒரு பாட்டாக இருக்கலாம், ஒரு ஏதாச்சும் சம்திங், வேலையில் அடுத்த கான்சன்ட்ரேட்டை பண்ணுங்க, அடுத்த நிலைக்கு போங்க, தியானத்தை கொள்ளுங்கள். சிவனை தியானம் செய்து மனதில் ஒரு நிலையாக்கி வழிபாடு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் மனம் அமைதி கொள்ளும். இல்லையா, தூரமாக எங்கன்னா போயிட்டே இருங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க, அம்மா எனக்கு மனசு சரியில்லை, நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு கூட சொல்லிக்க வேண்டாம். மனசு சரியில்லை, வருவாம்மா, வருவேன்ப்பா, வந்துடுவேன். தூரமாக போங்க, ட்ராவலிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீடு வாங்க. வழியில் நீங்கள் எல்லாரையும் பார்ப்பீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்கள் மனசு திரும்பும் தன்னுடைய குடும்பத்தை நினைவில் கொள்வீர்கள், தன்னுடைய தாய் தகப்பனை நினைவில் கொள்வீர்கள். நம்ம செய்கிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நினைவில் கொள்வீர்கள். இந்த பதிவு பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் நிகரான ஒரு விஷயம். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, பேரண்ட்ஸ்க்கு. லவ் பண்ணுறாங்க, ஆமாம், பிள்ளைகள் ஒரு தாட்டித்தான் வாழப்போகிறார்கள். ஜாதி அப்படின்ற ஒரு இதுவோ, ஸ்டேட்டஸ் என்ற ஒரு இதுவோ அவர்களிடத்தில் காட்டாமல், அவர்களுக்கு அதை திணைக்காமல், உங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு சிறிதளவு இறங்கி வாருங்கள். வந்தீங்கன்னு சொன்னால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தை நீங்கள் கண்ணார காண முடியும். இது தாய் தந்தையருக்கான பதிவு. இரக்கம் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எவ்வளோ கடினம் கொள்கின்றீர்களோ அதே போல் அவர்கள் வாழ்வதற்கும் இரக்கம் கொள்ளுங்கள், சரிங்களா? இதை பண்ணீங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க ஏங்க சாவ போகிறாங்க, ஏங்க எங்கேயோ ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு வர போகிறாங்க? யாருக்கோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, யாருக்கோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க. அது இவங்களா இருக்கட்டுமே,
ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்காங்களா, உங்களுடைய பணத்தை தூக்கி அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்டேட்டஸில் உயர்த்துங்களேன். ஜாதி ஏங்க காமிக்கிறீங்க? ஜாதி ஏங்க என்ன சொல்கிறது, இப்போ பத்திரிகையில் பேர் போடுறப்போ எம்பிஏ படித்தாங்க, எம்எம் படித்தாங்க, டிகிரி வாங்கினாங்க, இதை வாங்கினாங்க, அதை வாங்கினாங்கன்னு எல்லாம் சொல்கிறீங்கள. அந்த மாதிரி பக்கத்துலேயே நாங்கள் அவங்க பேருக்கு பக்கத்தில் ஜாதி ஏங்க போட போகிறீங்க? எல்லாரும் வந்து உன் மாப்பிள்ளை என்ன ஜாதி, உன் மருமக என்ன ஜாதி அப்படின்னாங்க கேட்க போகிறாங்க. இல்லைங்க, உன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்களா, 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கா, அது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா சசி முத்து யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு சுவாரஸ்யமான கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.